தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் நாளை வெப்பம் சுட்டெரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. வரும் 1 மற்றும் 2ஆம் தேதியிலும் வெயிலின் தாக்கம் கடுமையாக இருக்கும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. வெப்ப அலையிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு மாநில அரசுகளுக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. வெப்ப அலை பாதிப்பில் இருந்து ஏழைகள், தொழிலாளர்கள், முதியவர்கள், குழந்தைகள், சிசுக்கள் மற்றும் வீடற்றோரை பாதுகாக்க வேண்டும் எனவும் அதற்கு தேவையான தங்கும் இடங்களை ஏற்படுத்த வேண்டும் என்றும் மாநிலங்களுக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அதில் கடந்த 2019 முதல் 2023 வரையிலான காலகட்டத்தில் வெப்ப அலையால் 3712 பேர் உயிரிழந்துள்ளதை ஆணையம் சுட்டிக்காட்டியுள்ளது. வெப்ப அலை பாதிப்புகளை தடுக்க எடுக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்யவும் மாநில அரசுகளுக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. கோடை வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் சென்னையில் இளநீர் விலை 100 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். போதிய விளைச்சல் இல்லாததும் தேவை அதிகரிப்புமே விலை உயர காரணம் என்று வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். தெற்காசியாவில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு உயர வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இரட்டை இலக்க வளர்ச்சி என்ற சாதனையை திமுக அரசு நிகழ்த்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், திமுக அரசுக்கு துணை நின்ற தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார். மேலும் தமிழகத்தின் போட்டி என்பது மற்ற இந்திய மாநிலங்களுடன் அல்ல என்றும் அந்த பதிவில் தெரிவித்துள்ளார். இடைத்தேர்தல் செலவை 2 தொகுதிகளில் போட்டியிட்ட வேட்பாளரே ஏற்க வேண்டும் என்ற மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. சட்டமன்ற தேர்தல், மக்களவைத் தேர்தலில் சில வேட்பாளர்கள் 2 தொகுதிகளில் போட்டியிடுகின்றனர். இரண்டிலும் வெற்றி பெறும் பட்சத்தில் ஒரு தொகுதியை ராஜினாமா செய்ய வேண்டும். இதனால் தேர்தல் ஆணையம் இடைத்தேர்தலை நடத்த வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. இதற்கான செலவை 2 தொகுதிகளில் போட்டியிட்ட வேட்பாளரே ஏற்க வேண்டும் என மேலூரை சேர்ந்த மணி என்பவர் மனு தாக்கல் செய்தார். இதனை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு வேட்பாளர் 2 தொகுதிகளில் போட்டியிட சட்டம் அனுமதி அளித்திருக்கிறது. ஆகையால் இந்த மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது என உத்தரவிட்டது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வாக்கு எண்ணும் மையத்தில் ஜனநாயகன் திரைப்படத்தை பார்த்த ஊழியர் கைது செய்யப்பட்டுள்ளார். வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அண்ணா பல்கலைக்கழக சிசிடிவி கட்டுப்பாட்டு அறையில் தொழில்நுட்ப பிரிவின் தலைவராக ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வந்த யுவராஜ் என்பவர் கடந்த 23ஆம் தேதி தனது மடிக்கணினியில் ஜனநாயகன் திரைப்படத்தை சட்டவிரோதமாக பார்த்துள்ளார். அதனை புகைப்படம் எடுத்து சமூக வலைதளங்களிலும் அவர் பதிவிட அந்த படம் வைரலாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. தேர்தல் பாதுகாப்பு பணியில் இருந்து கொண்டு திரைப்படத்தை பார்த்தது விதிமுறை மீறல் என்பதால் மாநகராட்சி அதிகாரி அளித்த புகாரின் பேரில் கோட்டூர்புரம் போலீசார் யுவராஜை கைது செய்தனர். மேற்கு வங்கத்தில் 142 தொகுதிகளில் நாளை 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெறும் நிலையில் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. உழைப்பாளர் தினத்தையொட்டி தமிழகத்தில் மே 1ஆம் தேதி டாஸ்மாக் கடைகள் மூடல். தவறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1040 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் 14,100 ரூபாய்க்கும், 1 சவரன் தங்கம் 1,12,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் முத்துராமையர் மண்டபத்தில் கன்னி ஊஞ்சலாடி வந்தனர். தொடர்ந்து திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி, தெய்வானை மற்றும் மணமகளின் சகோதரராக கருதப்படும் பவளக்கனிவாய் பெருமாள் முன்னிலையில் மணமேடையில் எழுந்தருளினர்.
காலை 8:35 மணி முதல் 8:59 மணிக்குள் ரிஷப லக்னத்தில் மீனாட்சி அம்மனுக்கு மாங்கல்ய நான் சூட்டப்பட்டது. அதே நேரத்தில் பெண்களும் பக்தி பூரிப்புடன் மாங்கல்யங்களை அணிந்து கொண்டனர். திருக்கல்யாணம் முடிந்தவுடன் பாரம்பரிய முறைப்படி பக்தர்கள் மொய் எழுதி பிரசாதம் பெற்றுக் கொண்டனர். சிக்கிம் மாநிலம் காங்டாங் நகரில் பிரதமர் நரேந்திர மோடி இளைஞர்களுடன் இணைந்து கால்பந்து விளையாடிய தருணம் இணையதளத்தில் கவனம் ஈர்த்தது. சிக்கிமில் தனது 2 நாள் பயணத்தின் போது இளைஞர்களுடன் நட்பாக கலந்துரையாடி அவர்களுடன் இணைந்து கால்பந்து விளையாடிய தருணங்களை தனது எக்ஸ் தளத்தில் காங்டாக்கில் உற்சாகமூட்டும் காலை பொழுது என பகிர்ந்துள்ளார். கொடைக்கானலில் நடைப்பயிற்சி மேற்கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலினிடம் சிறுமி ஒருவர் திமுக தேர்தல் பாடலை பாடி அசத்தியுள்ளார். கொடைக்கானலில் ஓய்வெடுத்து வரும் முதலமைச்சர் ஸ்டாலின் 3வது நாளாக ஏரி சாலை பகுதியில் நடைப்பயிற்சி மற்றும் சைக்கிளிங் செய்தார். அப்போது அங்கிருந்த தமிழ் தீகா என்ற சிறுமி முதலமைச்சரை பார்த்ததும் ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற திமுகவின் தேர்தல் பிரச்சார பாடலை பாடினார். சிறுமியின் மழலை மாறாத பாடலை வெகுவாக ரசித்த முதலமைச்சர் அவரை பாராட்டிவிட்டு தனது பயணத்தை தொடர்ந்தார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நாளை காலை 10:30 மணி அளவில் புகழ்பெற்ற ஸ்ரீரடி சாய்பாபா கோயிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்ய உள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தல் பணிகள் நிறைவடைந்த நிலையில் விஜய் ஆன்மீக பயணங்களை மேற்கொண்டு வருகிறார். சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் மதுரை சென்றடைந்த அவர் அதிகாலை திருச்செந்தூர் சுப்பிரமணிய கோயிலில் சுவாமி தரிசனம் செய்தார். திருச்செந்தூர் தரிசனத்தை தொடர்ந்து நாளை காலை ஸ்ரீரடியில் உள்ள சாய்பாபா கோயிலில் அவர் வழிபாடு நடத்தவுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நகராட்சி நிர்வாகத்துறை பணி நியமன முறைகேடு புகாரில் அமைச்சர் நேரு மீது வழக்கு பதிவு செய்ய எந்த உத்தரவும் பிறப்பிக்கவில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் விளக்கமளித்துள்ளது. 634 கோடி ரூபாய் லஞ்ச புகார் தொடர்பாக அமலாக்கத்துறை அளித்த கடிதத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யக்கோரி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ இன்பதுரை தொடர்ந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. இந்த விவகாரத்தில் ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்யக்கோரி தமிழக அரசு மற்றும் அமைச்சர் நேரு தரப்பில் மறு ஆய்வு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. விசாரணையின் போது நேருவுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் தனது உத்தரவில் குறிப்பிடவில்லை என தலைமை நீதிபதி அமர்வு தெளிவுபடுத்தியது. இந்த வழக்கில் விரிவான வாதங்கள் முன்வைக்கப்பட வேண்டியுள்ளதால் கோடை விடுமுறைக்கு பின் ஜூன் 4வது வாரத்திற்கு விசாரணையை நீதிபதிகள் தள்ளி வைத்தனர். அதுவரை வழக்கு பதிவு தொடர்பான முந்தைய உத்தரவை நிறுத்தி வைக்க வேண்டும் என்ற நேரு தரப்பு கோரிக்கையையும் நீதிமன்றம் பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்டது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் திமுக வேட்பாளர் வீட்டில் 122 சவரன் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் அவரது மருமகள் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கணவனை பிரிந்து வாழும் நிலையில் திருமணத்தின் போது தாம் கொண்டு வந்த நகைகளை திருப்பி தராததால் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதாக கைதான பெண் பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளார். தலைநகர் டெல்லியில் நிலவி வரும் கடுமையான வெப்பத்தின் காரணமாக மின் தேவை புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. வரலாற்றில் முதல் முறையாக நேற்று மதியம் 3:30 மணியளவில் மின் தேவை 7078 மெகாவாட்டாக பதிவாகியுள்ளது. 42 டிகிரிக்கு மேல் பதிவான வெப்பத்தால் ஏசி, கூலர் பயன்பாடு அதிகரித்ததே இதற்கு முக்கியமான காரணம் என கருதப்படுகிறது. இதற்கிடையே கோடை காலத்தில் மொத்த மின் தேவை 9000 மெகாவாட்டை தாண்டும் என அதிகாரிகள் கணித்துள்ளனர். இதனால் மாற்று மின் ஆதாரங்கள் மற்றும் தொழில்நுட்ப உதவியுடன் தலைநகரின் மின்சார தேவையை சமாளிக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கோடை வெயில் காரணமாக தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே உள்ள கருப்பாநதி அணையில் தண்ணீரானது முற்றிலும் வறண்டது. இந்த அணை நீரானது கடையநல்லூர் நகராட்சியின் குடிநீர் தேவைக்காக பயன்படுத்தப்பட்டு வந்தது. இந்த நிலையில் கடையநல்லூர் நகராட்சியில் உள்ள 33 வார்டுகளுக்கு குடிநீர் தட்டுப்பாடு நிலவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது.
ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மார்க்கெட்டில் தக்காளி விலை அதிரடியாக உயர்ந்து கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு வரை 20 ரூபாய்க்கு விற்கப்பட்ட தக்காளி தற்போது வரத்து குறைவு காரணமாக 3 மடங்கு விலை அதிகரித்துள்ளது. தாளவாடி மலைப்பகுதி மற்றும் ஆந்திர மாநிலத்தில் இருந்து தக்காளி வரத்து சரிந்ததே இந்த விலை உயர்வுக்கு காரணம் என்று வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். வழக்கமாக கோடை காலத்தில் தக்காளி விளைச்சல் அதிகரித்து விலை குறைந்து காணப்படும் நிலையில் இந்த ஆண்டு விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதால் விலை உயர்ந்து வருவது பொதுமக்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை தாம்பரம் அடுத்த படப்பை பகுதியில் செயல்பட்டு வரும் பிளாஸ்டிக் குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. காற்றின் வேகத்தில் தீ மளமளவென பரவிய நிலையில் பல அடி உயரத்திற்கு கரும்புகை எழுந்ததால் பரபரப்பு நிலவியது. ஆந்திர பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினம் அருகே $15 பில்லியன் மதிப்பிலான கூகுள் செயற்கை நுண்ணறிவு தரவு மையத்திற்கு முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அடிக்கல் நாட்டினார். 1 ஜிகாவாட் திறன் கொண்ட இந்த தரவு மையம் இந்தியாவின் டிஜிட்டல் உள்கட்டமைப்பு வளர்ச்சியில் மிக முக்கியமான மைல்கல்லாக கருதப்படுகிறது. Please put your hands together for this historic moment. Ladies and gentlemen, Google Cloud India AI Hub at Tadluvada, Andhra Pradesh. $15 బిలియన్ భారీ పెట్టుబడితో గూగుల్ భారతదేశంలో చేపడుతున్నటువంటి అతిపెద్ద డిజిటల్ మౌలిక సదుపాయ ప్రాజెక్టుల్లో ఇదొకటి కావడం నిజంగా విశేషం. தார்லுவாடா உள்ளிட்ட பகுதிகளில் 600 ஏக்கர் பரப்பளவில் அமையவுள்ள இந்த மையம் மேம்பட்ட AI கிளவுட் மற்றும் தரவு சேமிப்பு வசதிகளை வழங்க உள்ளது. வரும் காலங்களில் ஆந்திராவை சுமார் 6.5 ஜிகாவாட் திறன் கொண்ட உலகளாவிய தரவு மையமாக நிலைநிறுத்துவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் என மாநில அரசு கூறியுள்ளது. பாஜக ஆளும் உத்தரகாண்ட், குஜராத் மாநிலங்களை தொடர்ந்து மத்திய பிரதேசத்திலும் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த அம்மாநில அரசு தீவிரம் காட்டி வருகிறது. ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ள நிலையில் 60 நாட்களில் சட்ட வரைவை தயாரிக்கவும் மத்திய பிரதேச மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கின் சிபிஐ மேல்முறையீட்டு விசாரணையை புறக்கணிப்பதாக முன்னாள் துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா அறிவித்துள்ளார். இது தொடர்பாக உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை தகர்ந்துவிட்டதால் காந்தி வழியில் விசாரணையை புறக்கணிப்பதாக தெரிவித்துள்ளார். ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவாலும் இதே நிலைப்பாட்டை எடுத்திருந்த நிலையில் சிசோடியாவின் இந்த அறிவிப்பு டெல்லி அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தில் தலித் கல்லூரி மாணவர் கொலையை கண்டித்து மாநிலம் முழுவதும் முழு அடைப்பு போராட்டம். திருவனந்தபுரம் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றதால் பொது போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. குஜராத் மாநிலம் சூரத் நகரில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி கிளைக்குள் துப்பாக்கியுடன் புகுந்த 5 பேர் கொண்ட கும்பல் பட்டப்பகலில் 50 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஊழியர்களை பணைய கைதிகளாக வைத்து அவர்களிடம் இருந்த செல்போனை பறித்துவிட்டு பணத்தை கொள்ளையடித்து தப்பி ஓடியுள்ளனர். மேலும் திட்டமிட்டு எச்சரிக்கை அலாரம் அமைப்பை செயலிழக்கச் செய்து நடத்தப்பட்ட இந்த கொள்ளை சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. அதன் அடிப்படையில் குற்றவாளிகளை பிடிக்க போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒடிசா மாநிலம் மல்லிபாஷியில் தனது சகோதரி இறந்துவிட்டாள் என வங்கி அதிகாரிகளிடம் நிரூபிக்க சகோதரியின் எலும்புக்கூடையே எடுத்து வந்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. மல்லிபாஷி பகுதியைச் சேர்ந்தவர் ஜீத்து முண்டா. இவரது சகோதரி கடந்த 2 மாதங்களுக்கு முன் இறந்துவிட்டார். வறுமையில் இருக்கும் இவர் தனது சகோதரியின் வங்கிக் கணக்கில் உள்ள 20,000 ரூபாய் பணத்தை எடுக்க வங்கிக்கு சென்றுள்ளார்.
வங்கிக் கணக்கு யார் பெயரில் உள்ளதோ அவர்களிடம் மட்டுமே பணத்தை தர முடியும் என வங்கி அதிகாரிகள் அலட்சியமாக பேசியுள்ளனர். ஜீத்து முண்டா எவ்வளவு கூறியும் அதிகாரிகள் கேட்கவில்லை. இதனால் விரக்தி அடைந்த ஜீத்து முண்டா தனது சகோதரியின் சவக்குழியை தோண்டி அவரது எலும்புக்கூடை எடுத்து வங்கிக்கு கொண்டு வந்தார். இது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. ராஜஸ்தான் மாநிலம் ரத்தன்புராவில் 108 ஜோடிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிரம்மாண்ட திருமண நிகழ்ச்சி திடீர் புழுதி புயல் காரணமாக பாதியில் நிறுத்தப்பட்டது. பலத்த காற்று வீசியதில் திருமணத்திற்காக அமைக்கப்பட்டிருந்த ராட்சத கூடாரங்கள் வேரோடு பிடுங்கப்பட்டு காற்றில் பறந்தன. இதனால் மணமக்கள் மற்றும் விருந்தினர்கள் அலறி அடித்தபடி பாதுகாப்பான இடங்களை தேடி ஓடினர். இந்த விபத்தில் சிலர் காயமடைந்த நிலையில் மணமக்களின் உடைமைகளும் காற்றில் அடித்து செல்லப்பட்டன. சில நிமிடங்களிலேயே அனைத்தும் சேதமடைந்ததால் அந்த திருமண விழா பாதியிலேயே ரத்து செய்யப்பட்டது. காணாமல் போகும் குழந்தைகளை கண்டறிய தேசிய பயோமெட்ரிக் DNA மையத்தை உருவாக்க கோரும் பொதுநல மனு முக்கியமானது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அஸ்வினி குமார் உபாத்யாய தாக்கல் செய்துள்ள பொதுநல மனுவை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு விசாரித்தது. அப்போது குழந்தைகள் காணாமல் போகும் விவகாரத்தில் காண வேண்டிய தீர்வு குறித்தும் விரிவான மனுவாக தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு விசாரணையை 4 வாரங்களுக்கு தள்ளி வைத்தது. IPL கிரிக்கெட் தொடரில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் போட்டியில் பஞ்சாப் ராஜஸ்தான் அணிகள் மோதுகின்றன. நடப்பு தொடரில் இதுவரை தோல்வியே காணாத பஞ்சாப் அணி இன்றைய போட்டியிலும் வெற்றி பெறுமா என்று ரசிகர்கள் எதிர்பார்ப்பில் உள்ளனர். ஆப்கானிஸ்தானின் குனார் மாகாணத்தில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தாக்குதலில் 7 பேர் கொல்லப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டை பாகிஸ்தான் அரசு திட்டவட்டமாக மறுத்துள்ளது. இது ஒரு திட்டமிட்ட பொய் பிரச்சாரம் என பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. இருப்பினும் குனார் மாகாணத்தில் உள்ள வீடுகள் மற்றும் பல்கலைக்கழகம் தாக்கப்பட்டு மாணவர்கள், பெண்கள் உட்பட பலர் பாதிக்கப்பட்டதாக தலிபான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்த இந்தியாவையே சிரிக்கவும் சிந்திக்கவும் வச்ச 3 Idiots படத்தோட 2ஆம் பாகம் ரெடி ஆயிட்டு இருக்குன்னு அமீர் கான் அதிரடியா ஒரு தகவலை சொல்லியிருக்காரு. 2009 ரிலீஸ் ஆன இந்த படம் நம்ம ஊர்ல தளபதி விஜய் நடிப்புல நண்பன் படமா வந்து சூப்பர் ஹிட் அடிச்சது உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்ப என்ன விசேஷம்னா, இந்த படத்தோட கதைய தானே எழுதிட்டு இருக்கிறதா அமீர் கான் சொல்லியிருக்காரு. முதல் பாகத்தோட கதை முடிஞ்சு 10 வருஷம் கழிச்சு இவங்க வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறது தான் 2ஆம் பாகத்தோட கதையாம். அதே அமீர் கான், மாதவன், ஷர்மான் ஜோஷி கூட்டணி திரும்பவும் வருவாங்களான்னு ரசிகர்கள் இப்பவே எகிரி குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல் இஸ் வெல் நண்பர்களே, சீக்கிரமே அப்டேட்ஸ் வரும்னு எதிர்பார்க்கலாம்.